கல்யாண வீட்டுக்கு போகிறோம், சப்ஸ்கிரைபரை பார்க்குறோம், சாப்பிட்றோம். அப்படியே அங்கே போகும்போது உள்ள எடுத்த வீடியோ, மாப்பிள்ளை மன்னம் எடுத்த வீடியோ எல்லாமே போடுறோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது சூப்பராக இன்னைக்கு பரட்டிருக்கோம். அதாவது எங்கே போகிறோம் தெரியுமா? அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு போக நேரம் இருக்காது. நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கிறதுனால நமக்கு போக நேரம் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் தான் ப்ரோக்ராம். அப்போ காலையில் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுடைய பொண்ணுக்கு தான் கல்யாணம். அவங்களே இப்போ தான் ஊருக்கு வந்திருக்காங்க. நமக்கு அழைப்பு வந்துச்சு. சரி, அப்போ நம்ம இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கோம், போயிட்டு வந்துடலாம். கிஃப்ட்லாம் எதுவுமே வாங்கலை. போகிற வழியில் வந்து 5 கிராமத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்க. பல்லவூரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் தான் கல்யாணம். அதுக்கப்புறமா ஏக்கோபுரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் மதியம் விருந்து. நம்ம இன்னைக்கு கல்யாணம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபரை இன்னும் நேரில் பார்த்ததே கிடையாது. ஃபோனில் பேசியிருக்கோம், நேரில் பார்த்தது கிடையாது. அவங்களையுமே இன்னைக்கு தான் நம்ம நேரில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். காலையிலே பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு நாங்கள் ஒரு 9 9:15 வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கடைக்கு போக வேண்டியிருக்கு, பூ வாங்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து நம்ம இப்போவுமே போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு நேரமே கிடைக்காது. வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கும். அதனால ரொம்பலாம் கல்யாண வீட்டுக்கு போக மாட்டோம். பாட்டு முடிஞ்சு வந்து தான் கல்யாண வீட்டுக்கெலாம் நாங்கள் போயிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து ஏதோ நேரம் கிடச்சதுனால கிளம்பியாச்சு. சப்ஸ்கிரைபர் நல்லா வேண்டிய சப்ஸ்கிரைபர். நம்ம போகாமல் இருக்க முடியுமா? மழை வர பெய்கிற மாதிரி இருக்குது, வெயிலும் அடிக்குது. அப்போ சரி நம்ம பைக்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பைக்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். 5 கிராமத்தில் வந்து கிஃப்ட் வாங்கிறதுக்காக வந்தோம். 5 கிராம ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்தோம். கிஃப்ட்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு கிஃப்ட்டை பேக் பண்ணலான்னு வரும்போது அங்கே வந்து சில சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அந்த அக்காவை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு குழம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி அவங்களுமே எங்கள்கிட்ட வந்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்து, இங்கேன்னு இல்லை எங்கே போனாலுமே வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி தான், வெளியே போனாலே வந்து நிறைய பேர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேருக்கு வந்து நல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கியாச்சு. பட்டு சேலைலாம் நிறைய இருந்துச்சு கடையில். எங்கள் வீட்டுக்காரர் வேணா எடுத்துக்கன்னு சொன்னாங்க. வேண்டாம், நம்ம பட்டு சேலை வாங்க வந்து நம்ம கல்யாண வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் கூடல அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். சகோதரிகள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னைக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து கிஃப்ட் கடைலாம் எதுவுமே திறக்கல. அப்புறமா இங்கே எனக்கு கிஃப்ட் இருக்குன்னே தெரியாது. இருந்தாலும் சும்மா தான் போய் கேட்டோம். அவங்க எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டு கல்யாண வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வேகமாக தான் போனோம். போயிட்டு அங்கே போய் சர்ச்சில் தான் கல்யாணம். சர்ச்சில் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. அப்போ மேரேஜ் இன்னும் முடியலைன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் பக்கத்தில் எங்கள் சித்தி வீடு இருக்குது பழவூரில். அப்போ சித்தி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து பேசிக்கிட்டு ஒரு 12:30 வரைக்கும் சித்தி வீட்டில் இருந்தோம். சித்தினா இது வந்து எங்கள் அம்மாவோட கூடி பிறந்த தங்கச்சி, பழவூரில் இருக்காங்க. அவங்க கூடயும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு, பழவூருக்கும் ஏக்கோபுரத்துக்கும் வந்து ரொம்ப பக்கம்தான். சித்தி வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் வந்து பார்த்தா வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் வரல, யாருமே வரல. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வரல. அப்போ எல்லாரும் கீழே இருந்தாங்க. கீழே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அது எப்படி பார்க்காம சாப்பிட முடியும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எப்படியுமே பார்த்தாலும் வந்து சாப்பிட தான் போகிறோம் அப்படின்ட்டு 2 பேருமே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டோம். அப்புறமா ரொம்ப லேட் ஆயிட்டு, மணி இப்போ 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் போய் மேலே உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது தான் நம்ம முத்துகிருஷ்ணன் அண்ணா போகிறாங்கல்ல, அவங்க மகளை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்களது நம்ம சப்ஸ்கிரைபர். அப்போ தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட மணி இப்போ 1:30.
இந்த மண்டபத்தில் வச்சு தான் மேரேஜ் நடந்துச்சு. அப்படியே கல்யாணம்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபரை சந்திச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் ஆறு, நிறைய பேருக்கு தெரியும். அந்த வழியாக தான் இன்னைக்கு நாங்கள் போனோம். அப்படியே இனி ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது, அப்போ அதுக்கு பூ வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஒரு கடையில் வந்து பூ வாங்கினோம். பூ வாங்கிட்டு அப்படியே நீ கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது. மணி இப்போவே வந்து 3 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போனோம்? 3 மணி ஆயிடுச்சு. அப்போ சரி இனி ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பீச் ரோட்டில் ஒரு கடையில் இறங்கி வீட்டுக்காரரும் நானும் ஜூஸ் குடித்தோம். கரும்பு ஜூஸ் தான் எப்போவுமே அதிகமாக வாங்கி தருவாங்க. வேறு எந்த ஜூஸுமே எனக்கும் பிடிக்காது. கரும்பு ஜூஸுமே தான் எனக்கு பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.